வணக்கம் நண்பர்களே. இந்த மாதிரி ஒரு சாதா ஜாக்கெட் கட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அளவு ப்ளவுஸ் வச்சு ஈஸியாக கட் பண்ணுவீங்க நண்பர்களே. ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் கரெக்டாக போட்டுக்கலாம். கரெக்டாக பிளாட்டாக போட்டுக்குங்க. அளவு எடுத்து பார்க்கலாம். இந்த அக்கல்லேருந்து அந்த அக்கல் வரைக்கும் எடுக்கிறோம். 22 இருக்குது. 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்குங்க. நீங்கள் எதனா ப்ரிண்ட்டு வளர்த்துருந்தீங்கன்னா ஒரு 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். இந்த ஜாக்கெட்டில் ப்ரிண்ட் எதுவும் எக்ஸ்ட்ரா சேர்க்கல. ஃப்ரண்ட்டு பேக் ஒரே அளவு தான், 24 தான். அதில் ஒரே அளவில் கட் பண்ணுறோம். 24 வச்சு கீழே கட் பண்ணியாச்சு. இப்போ அப்படியே மடித்து போட்டுக்கலாம். 12 இருக்கும். 12க்கு 1 மீட்ரு அப்படியே இருக்கும். 1 மீட்ரு துணி தான் வச்சு நம்ம கட் பண்ணுறோம். அந்த 1 மீட்ரு அப்படியே இருக்கும். சென்டர் நல்லா கீறிக்கலாம். கீறிக்கிட்டு கீழே ஒரு 1.5 இன்ச்சு மடிச்சுப்போம், இடுப்பு மடிக்கிறதுக்காக. கீழே நேச் போட்டுப்போம். இடுப்பு மடிக்கிறது கரெக்டாக அப்போ தான் தெரியும். அதில் நேச் போட்டுப்போம். அப்புறம் மடித்து பார்ப்போம். இடுப்பு இறக்கம் 14 இருக்குது. அளவு ப்ளவுஸ் தான் செக் பண்ணுறோம். 6 இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்த்து ஷோல்ட்ரு 6 இன்ச்சு பிடிப்போம். அதுக்காக 6 இன்ச்சு சேர்த்து 14.5 வைக்கலாம். 14.5 இருக்குது, எழுதிட்ட பாருங்கள். 14 வச்சுக்கலாம். இந்த மாதிரி வச்சு நீங்கள் ஒரு ப்ளவுஸ் கட் பண்ணி பாருங்கள். அவ்வளவு ஈஸியாக இருக்கும். இப்போ அது மேலே கீறியாச்சு. இப்போ நெக்கு அப்படியே அளவு எடுக்க போகிறோம். 2.5க்கு 6 இருக்குது. கழுத்து இறக்கம் 6.5. இது 2.5 வச்சுருக்கோம். நம்ம அப்படியே வச்சு மார்க் பண்ணிட்டோம். இப்போ அங்கே இந்த கழுத்து 6.5 வச்சோம் இல்லைங்களா, அங்கேருந்து ஒரு 4 இன்ச்சு 3.5 இன்ச்சு வச்சா போதும். 3.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிட்டு அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க டாட் பிடிக்கிறதுக்காக. ஃப்ரண்ட் இறக்கம் 13 இருக்குது. கீழே ஒரு 1/2 இன்ச்சு மேலே ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து கட் பண்ணோம். 13னா 14.5 கட் பண்ணோம். இப்போ சைடில் 2.5 இன்ச்சு விட்டோம். இப்போ கச்சேலி பட்டை 5க்கு 4.5 கட் பண்ண போகிறோம். லென்த்து 12 அப்படியே இருக்கட்டும். கச்சேலி பட்டை தச்சுட்டு பிறகு அது கட் பண்ணி எடுத்துக்கலாம் எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாம். அஞ்சுக்கு 4.5. அந்த சென்டர் பாயிண்டில் 3 தான் இருக்கும். ஒரு 3 இன்ச்சுக்கு ஒரு இடத்துல ஒரு நேச் போட்டுங்க. அது திருப்பி ஒரு 2.5 இன்ச்சில் ஒரு நேச் போட்டுங்க. இங்கேருந்து ஒரு 2 இன்ச்சில் ஒரு நேச் போட்டுங்க ஃப்ரண்ட்டில். இப்போ நெக்கு ரவுண்டு கட் பண்ணிக்கலாம். இப்போ ஷோல்ட்ரு 2 இன்ச்சு ஷோல்ட்ரு, அதெல்லாம் 2.75 வைக்க போகிறோம். ஒரு நூல் ஒரு 1/4 இன்ச்சு அந்த கழுத்து பிடிக்கிறதுக்காக ஒரு நூல் விட்டுறோம். ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறதுக்காக ஒரு 1/2 இன்ச்சு விட்ருவோம். அதெல்லாம் ஒரு 2.75 விட்டுங்க. சைடு அங்கேருந்து பாருங்கள், அக்கல் கரெக்டாக அளவு எடுத்துக்கங்க. அளவு எடுத்து அங்கேருந்து கரெக்டாக கட் பண்ணிக்கலாம். சைடு அந்த அளவு ஜாக்கெட் வச்சு பார்த்தாலே கரெக்டாக வந்துடும். அந்த அளவுக்கு கரெக்டாக கட் பண்ணி பார்த்துருவோம். அந்த சென்டரில் ஒரு நேச் போட்டுருவோம் ஃப்ரண்ட்டு டாட்டுக்காக. இப்போ கழுத்து பேக்கு கட் பண்ணக்குள்ளே எந்த அளவுமே நீங்கள் எடுக்க தேவையில்ல. அந்த பேக் இடுப்பு மட்டும் சென்டராக மடித்து மார்க் பண்ணிவிட்டு அங்கே அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். அதே 2.75 இன்ச்சு வச்சுங்க. பேக்கில் ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுங்க ரவுண்டு. அதுலேருந்து வச்சு அப்படியே கட் பண்ணி எடுத்துப்போம். கீழே 4 இன்ச்சு இருக்குது ஓப்பனு. அந்த அளவு எடுத்தால் போதும். மேலேருந்து கரெக்டாக வந்துடும் அளவு. இப்போ ஃப்ரண்ட்டு பேக் கட் பண்ணியாச்சு. இப்போ கழுத்து பீஸ் கட் பண்ணிக்கலாம் நண்பர்களே. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நண்பர்களே. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக வரும். பெல் பட்டனும் தட்டி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே சேரும்.
கழுத்து பீஸ் எப்பவுமே வந்து கிராஸ் பீஸில் வந்து கட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து இந்த ரவுண்ட் நெக்லாம் வந்து தைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அந்த ரவுண்டு எம்மிங் பண்ணக்குள்ளே வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் வந்து ஒரு 1/2 இன்ச் ஃபஸ்ட்டு 3/4 இன்ச் மார்க் பண்ணிப்போம். ஸ்லீவ் வந்து ஸ்லீவ் லென்த்து 7, அக்கல் லூஸ் வந்து 8.5 வைக்கிறோம். அதுலேருந்து வந்து ஒரு 3.5 இன்ச் வச்சா போதும். 3 இன்ச்சு எப்போவுமே வந்து எத்தனை இன்ச் இருந்தாலும் 7 இன்ச் இருந்தாலும் அந்த அக்கல் அணை வந்து 3.5 இன்ச்சு தான் வைக்கணும். கீழே இந்த அளவு அதிலே வைக்கிறோம். அளவு ப்ளவுஸ் வச்சு நம்ம அளந்துக்கிறோம். எதுக்கும் இந்த அக்கல் லூஸ் வந்து அப்படியே வச்சு பார்த்துக்குறோம். அதுலேருந்து 1 இன்ச் எக்ஸ்ட்ரா 7 இன்ச்சு கையாக இருக்கும். அந்த நேட்ச் போட்டுப்போம். இப்போ வந்து 3/4 இன்ச் எப்பவுமே வந்து ஃப்ரண்ட் பேக் நம்ம கட் பண்ணுறதால ஃப்ரண்ட் பேக் ரெண்டுமே ஒன்றா கட் பண்ணுறதால 3/4 இன்ச்சு கழிக்கணும். அது பார்த்துக்குங்க. 3/4 இன்ச்சு கழிச்சா தான் வந்து கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான் நண்பர்களே. அளவு ப்ளவுஸ் வச்சு ஈஸியாக வந்து ப்ளவுஸு சாதா ஜாக்கெட் வந்து கட் பண்ணிட்டோம். நீங்களும் பார்த்து பொறுமையாக வந்து ஈஸியாக சாதா ப்ளவுஸ் கட் பண்ணி பார்த்துக்குங்க. உங்களுக்கு டவுட்னா வந்து கமெண்டில் சொல்லுங்கள் நண்பர்களே. உங்களுக்கு வந்து அந்த கமெண்ட்டுக்கு வந்து என்ன பண்ணுன்றதா நெக்ஸ்ட் வீடியோலேயோ இல்லை வந்து அப்போயோ வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதில் வந்து பொறுமையாக பாருங்கள், என்னென்ன பண்ணுறேன்னு பாருங்கள். அளவு ப்ளவுஸ் வச்சு தான் நம்ம கட் பண்ணுறோம். அதில் வந்து பொறுமையாக பாருங்கள். பார்த்துட்டு ஈஸியாக நீங்களும் கட் பண்ணி கற்றுக்குங்க. நம்ம எல்லாமே ஃப்ரீயாக தான் நம்ம சொல்லித்தரோம். அதில் வந்து நீங்கள் ஃப்ரீயாக கற்றுக்குங்க. கற்றுக்கின்னு ஈஸியாக வந்து கட் பண்ணி தைங்க நண்பர்களே. என் வீடியோவை நீங்கள் ஒரு வீடியோ பார்த்தாலே போதும். நீங்கள் வந்து ஈஸியாக வந்து டைலரிங் கற்றுக்கலாம். நீங்கள் பொறுமையாக பாருங்கள். ஃப்ரண்ட்டு வந்து 13.5 கரெக்டாக வச்சிட்டோம். இது 7 இன்ச்சு. பேக் வந்து 14 இன்ச்சு. கச்சோலி பட்டை வந்து 5க்கு 4.5. ஷேப் இதே ஃபாலோ பண்ணிங்க நண்பர்களே. எல்லாம் ஃபாலோ பண்ணிங்க. நம்ம எப்பவுமே இதே போல் தான் நம்ம கட்டிங் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். பார்த்து நீங்கள் ஈஸியாக வந்து கற்றுக்க நண்பர்களே. ஷேப்லாம் பார்த்துங்க. நம்ம எல்லா ப்ளவுஸும் வந்து ஷேப்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதில் வந்து நீங்கள் பார்த்து பொறுமையாக கற்றுக்குங்க. ஓகே, பாய் நண்பர்களே.